இன்றைக்கு மார்க்கு அதிகாரம் 8. கேள்வி 1. இந்த ஜனங்கள் எத்தனை நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் என்று இயேசு சொன்னார்? பதில் 3 நாளாய். கேள்வி 2. எப்படி வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்கள் என்று இயேசு சொன்னார்? பதில் பட்டினியாய். கேள்வி 3. அவர்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் இருந்தது? பதில் 7 அப்பங்கள். கேள்வி 4. ஜனங்களை எங்கே பந்தியிருக்க கட்டளையிட்டார்? பதில் தரையிலே. கேள்வி 5. அப்பங்களை ஸ்தோத்திரம் பண்ணி யாரிடத்தில் கொடுத்தார்? பதில் சீஷர்களிடத்தில். கேள்வி 6. சீஷர்கள் அப்பங்களை யாருக்கு பரிமாறினார்கள்? பதில் ஜனங்களுக்கு. கேள்வி 7. எத்தனை மீன்கள் அவர்களிடத்தில் இருந்தது? பதில் சில சிறு மீன்கள். கேள்வி 8. மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள்? பதில் 7 கூடை. கேள்வி 9. சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய எத்தனாயிரம் பேராயிருந்தார்கள்? பதில் 4000. கேள்வி 10. வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டது யார்? பதில் பரிசேயர். கேள்வி 11. இயேசு எங்கே பெருமூச்சு விட்டார்? பதில் தம்முடைய ஆவியில். கேள்வி 12. சீஷர்கள் எதை கொண்டு வர மறந்து போனார்கள்? பதில் அப்பங்களை. கேள்வி 13. படவில் சீஷர்களிடத்தில் எத்தனை அப்பம் மாத்திரம் இருந்தது? பதில் 1 அப்பம். 14. சீஷர்களை நோக்கி எதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னார்? பதில் பரிசேயர் மற்றும் ஏரோதின் புளித்த மாவை குறித்து. கேள்வி 15. இன்னும் உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறதா என்று இயேசு கேட்டார்? பதில் கடினமாய் இருக்கிறதா? கேள்வி 16. 5 அப்பங்களை எத்தனாயிரம் பேருக்கு பங்கிட்டார்கள்? பதில் 5000. கேள்வி 17. எந்த ஊர் குருடனை கொண்டு வந்து அவனை தொடும்படி வேண்டிக் கொண்டார்கள்? பதில் பெத்சாய்தா. கேள்வி 18. இயேசு யாருடைய கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்தார்? பதில் ஒரு குருடன். கேள்வி 19. குருடன் யாரை காண்கிறேன் என்றான்? பதில் நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல. கேள்வி 20. இயேசு குருடனை எங்கே அனுப்பிவிட்டார்? பதில் வீட்டிற்கு. கேள்வி 21. சீஷர்களை நோக்கி ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று இயேசு கேட்டார்? பதில் சிலர் யோவான் ஸ்நானன், சிலர் எலியா, சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவன்.
கேள்வி 22. நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பதில்: பேதுரு, நீர் கிறிஸ்து என்றான். கேள்வி 23. இயேசுவை யார் கடிந்து கொள்ளத் தொடங்கினது? பதில்: பேதுரு. கேள்வி 24. இயேசு யாரை எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று கடிந்து கொண்டார்? பதில்: பேதுருவை. கேள்வி 25. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் டேஷ். பதில்: அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கேள்வி 26. எதை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பதில்: தன் ஜீவனை. கேள்வி 27. மனுஷன் எதற்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான்? பதில்: தன் ஜீவனுக்கு. கேள்வி 28. யார் 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று இயேசு சொன்னார்? பதில்: மனுஷகுமாரன். கேள்வி 29. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் யாருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய்? பதில்: மனுஷருக்கு. கேள்வி 30. என் வார்த்தைகளை குறித்து எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து யார் வெட்கப்படுவார்? பதில்: மனுஷகுமாரன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. God bless you.